கடவுளே, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவளையும் அறியாமல் பதற்றமாக இறைவனிடம் கோரிக்கை வைத்தாள். முன்பின் பார்த்து அறியாத குழந்தைதான். பாவம், குழந்தையை பெற்றவங்க எப்படியெல்லாம் பரிதவிச்சுட்டு இருக்காங்களோ. உள்ளூர பச்சாதாபம் சுரந்தது அவளுக்கு. இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். ஆட்டோ ஜெட் வேகத்தில் பறக்க ஆரம்பித்தது. விஆர் ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் நின்றது. ஆட்டோக்காரனுக்கு பணத்தை கொடுத்து விட்டு கிட்டத்தட்ட ஓடினாள் வைஷ்ணவி. இவளது திகிலையும் பதற்றத்தையும் பார்த்துவிட்டு தலைமை டாக்டர் புன்னகைத்து கொண்டார். நரம்பில் ஊசி இறக்கி ரத்தம் சேகரித்த பொழுது தலையோடு காலாய் நிகழ்வு வந்தது. உரிய நேரத்தில் நீங்க கொடுத்த ரத்தம் அந்த உயிரையே காப்பாத்தி இருக்கு. நன்றி மிஸ் வைஷ்ணவி. அந்த ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவர் பாராட்டினார். மனிதநேயத்தோடு செயல்பட வேண்டியது நம்ம கடமை சார். நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன். விலை மதிப்பில்லாத ஒரு உயிரை காப்பாத்தின புண்ணியம் எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் சார். அவருடன் பேசியபடியே வெளிப்பட்டவளை கைகூப்பி வணங்கினார் சிவானந்தம். பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதரை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, அவர்தான் இவர். இவர் ஸ்ரீதரோட அப்பா சிவானந்தம். சிவானந்தம் சாரோட பேரனைத்தான் நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. டாக்டர் அறிமுகப்படுத்தி வைத்தார். சங்கோதத்துடன் இருவரையும் பார்த்து கை கூப்பினாள் வைஷ்ணவி. இவங்க மிஸ் வைஷ்ணவி, ரெகுலர் பிளட் டோனர். அம்மாடி வைஷ்ணவி, நீ பண்ணின உதவி இருக்கே, எங்க உயிரை நீ கொடுத்திருக்க. என் மூத்த பையன் தவறிட்டான். அவ்வளவு பெரிய சோகத்தை சுமந்துகிட்டு நான் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் பேரன் சந்தீப் தான். ரணப்பட்ட மனசுக்கு அவன் தான் மருந்தா இருந்தான். அவனுக்கு இப்படி ஆனதும் நாங்க ஆடி போயிட்டோம். நல்ல காலம், தேவதை மாதிரி வந்த என் பேரனுக்கு புனர்ஜன்மம் கொடுத்துட்ட நீ. கண்ணீர் மல்கியபடியே கை கூப்பினார். எனக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவர் பெரியவங்க நீங்க. நான் தான் உங்களை வணங்கணும். நான் பெத்தவங்களை இழந்துட்டேன். உயிர் எவ்வளவு விலை மதிக்க முடியாததுன்னு அனுபவபூர்வமா உணர்ந்த பொண்ணு நான். மனுஷனுக்கு மனுஷர் இந்த உதவி கூட செய்யலைன்னா நம்ம பூமியில பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே சார். முறுவல் புத்தாள் வைஷ்ணவி. மிஸ் வைஷ்ணவி, நீங்க பண்ணின உதவிக்கு மிக்க நன்றி. எங்க குடும்பத்து வாரிசை மீட்டு கொடுத்துட்டீங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்தாங்க பிளாங்க் செக். நீங்க எத்தனை லட்சம் வேணும்னாலும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். எங்க திருப்திக்காக நீங்க இதை வாங்கிக்கணும் பிளீஸ். அவள் முன் செக்கை நீட்டினான் ஸ்ரீதர். அவளது நெஞ்சில் நெருஞ்சி முள் தைத்தது போல ரோஷம் பொத்து கொண்டு வந்தது அவளுக்கு. நான் ஏழையாக இருப்பதனால தானே செக்கை இப்படி நீட்டி விட்டார் அவர். நான் ரெகுலரா பிளட் டொனேட் பண்ணக்கூடியவள் சார். ஒரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கேன்னு தான் பதறி போய் லீவ் போட்டு ஓடி வந்தேன். பிரபல தொழிலதிபரோட பேரனா இருந்தாலும் சரி, செருப்பு தைக்கிறவனோட பேரனா இருந்தாலும் சரி, மனித உயிர் உன்னதமானது, விலை மதிக்க முடியாதது. இந்த செக்கை எதிர்பார்த்து நான் இந்த உதவியை செய்யல சார். மிஸ் வைஷ்ணவி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்ரீதர் பேசி முடிக்கும் முன்பே அவள் குறுக்கிட்டாள். நான் ஏழையாக இருக்கிறதுனால தானே செய்த உதவிக்கு செக்கை நீங்க நீட்டிட்டீங்க. எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்த உதவியை தயவு செஞ்சு கொச்சப்படுத்தாதீங்க சார். அவளது மலர்ந்த முகம் சட்டென்று அடிச்ச மலராய் சுருங்கி வாடியதையும் கண்களில் குபுக்கென்று கண்ணீர் எட்டி பார்த்ததையும் கண்ட ஸ்ரீதர் உள்ளூர பதறி போனான். சாரி மிஸ் வைஷ்ணவி. அவள் அதை காதில் போட்டுக் கொண்டதாக தெரியவில்லை. இறுகிய முகத்துடன் மௌனமாக கை கூப்பிவிட்டு விழிகளை தழைத்துக் கொண்டு விருட்டென்று வெளியேறினாள். அரண்டு போய்விட்டான் ஸ்ரீதர். இந்த காலத்தில் இப்படி ஒரு இளம் பெண்ணா? காசு பணத்தை பெரிதும் மதிக்காமல் மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து செயல்படும் வைஷ்ணவியை கண்டு அவன் ஆச்சரியத்தில் திக்குமுக்காடி போனான். அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. தான் காண்பது கனவா நெனவா என்ற ஐயப்பாடு கூட மெல்ல எட்டி பார்த்தது. கண் கொட்டாமல் அவள் சென்ற திசையே வெகு நேரம் வெறித்துக் கொண்டிருந்தான். வத்சலா வசதி வாய்ப்போடு பணத்திலேயே புரண்டு வளர்ந்த பெண். அப்படிப்பட்டவளை பணத்தை பிரதானமாக மதித்து கணவனையும் குழந்தையும் உதறிவிட்டு ஓடி போய்விட்டாள். ஆனால் வைஷ்ணவி, அவளது எளிய தோற்றமே அவளது ஏழ்மையை பறைசாற்றி கொண்டிருக்கிறதே. ஏழ்மை, வறுமையில் வாடி வதங்கும் பெண்ணொருத்தி கட்டாயம் பணத்தை பிரதானமாக மதிப்பாள் என்று எடை போட்டது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! எந்த ஒரு பிரதி பலனையும் நான் எதிர்பார்க்கவில்லை என்று நெட்டி போட்டில் அரைந்தால் போல பேசிவிட்டாளே. எத்தனை லட்சங்கள் கொட்டி கொடுத்தாலும் அது என் கால் தூசுக்கு சமம் என்று நீதியில் தாடை இருக மௌனமாக நிமிர்ந்து நடந்தாளே. அவளது சுயமரியாதை அவளை பிரமிக்க வைத்தது, நெகிழ வைத்தது. அந்த அற்புதமான அதிசயமான பெண்ணின் உருவம் அழுத்தம் திருத்தமாய் மனதில் பதிந்து போனது. பாவம், அந்த பெண்ணின் மனதை நோகடித்து விட்டேனே. அவளது கண்கள் கலங்கி விட்டனவே. செக்கை நீட்டியதும் ரோஷம் தாழாமல் அவளது மூக்கு நுனியும் காது மடல்களும் சிவந்து ஜிவுஜிவுத்து விட்டனவே. எங்கள் வயிற்றில் பால் வளர்த்திருக்கிறாள். அவளது கண்களில் கண்ணீர் ஊற்றிருக்கும்படி நான் நடந்து கொண்டேனே. மனசாட்சி கண்ணில் விழுந்த மணலாய் உடுத்தியது. அவனையும் அறியாமல் அவள் பெயரை உச்சரித்தான். வைஷ்ணவி, அழகான பெயர். பெயர் மட்டுமா? அவளும் அழகுதான். மனதிற்கும் இதம் தரும் அழகு. நிலவை நேரில் பார்ப்பது போல உள்ளம் குளிர வைக்கும் அழகு அல்லவா? கழுத்தில் கருகமணி பாசி, அரத பழசான காட்டன் புடவை, ஆவரணங்கள் எதுவும் இன்றி அப்சரசாக ஜொலிக்கின்றாளே. அப்பா கூறியது போல தேவதையே நேரில் வந்தது போல இருக்கின்றதே. அவளது குரல் அவனது செவிகளில் இன்னமும் ரிங்காரமிட்டுக் கொண்டிருந்தது.
அவனது செவியில் பாகு கரைசலாய் வழிந்தது. என்ன தெளிவான பேச்சு, இனிய குரல்! பணத்திற்கு மயங்காத பவித்திரமான பெண். அழகும் குணமும் பணிவும் பவ்யமும் ஒட்டுமொத்தமாக அவளிடம் கூடிக்கொண்டிருக்கின்றன. அவளை பற்றி நினைக்க நினைக்க மயிலிறகால் சாமரம் வீசியதை போன்று மனதிற்கு இதமாக இருந்தது ஸ்ரீதருக்கு. மனதிற்குள் சன்னமாய் சிலுசிலுவென்று ஒரு நீரோடை ஓடியது. நெஞ்சிற்குள் இனம் புரியாத சிலிர்ப்பு பொங்கியது. நிஜம். வைஷ்ணவி ரத்த தானம் செய்துவிட்டு வந்தாலே உடம்பில் அயற்சியும் தளர்ச்சியும் ஏற்பட்டது போல இருக்கும். சிறிது நேரம் படுக்கலாமா என்று அவளது கால்கள் தோய்ந்து கெஞ்ச தொடங்கும். ஆனால் அவள் எதையும் சட்டை செய்ய மாட்டாள். தொடர்ந்து தனது காரியங்களை கவனிப்பாள். பற்களை கடித்து கொண்டு பலாத்காரமாக அலுவலக வேலையாகட்டும் வீட்டு வேலையாகட்டும் செய்து முடித்து விட்டுத்தான் ஆசுவாசப்படுத்திக் கொள்வாள். இன்று அந்த சிறுவனுக்கு ரத்த தானம் செய்துவிட்டு வந்த பொழுது அவளது உடம்பில் களைப்பு தலை தூக்கவே இல்லை. மாறாக மனதில் மகிழ்ச்சி நீரொற்று பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. இறக்கை கட்டி கொண்டு பறக்க வேண்டும் போல மனதில் சந்தோஷம் ஆர்ப்பரித்தது. ஸ்ரீதரின் முகம் அவளது மனக்கண்ணில் வந்து வந்து போனது. பிரபல தொழிலதிபர் ஸ்ரீதர். ஆனால் அவனிடம் பணக்கார வாடிபவர்களுக்கே உரிய அலட்சியமோ அகம்பாவமோ கர்வமோ திமிரோ அலட்டலோ எதுவுமே தென்படவில்லை. மாறாக கனிவும் கண்ணியமும் மரியாதையும் தானே அவனது விழிகளில் ததும்புகின்றன. தனது அண்ணன் மகனின் உயிரை காத்தவள் என்று மரியாதையுடன் பேசியவனின் முகத்தில் 1000 வாட்ஸ் வெளிச்சம் பரவி இருந்ததே. அவளையும் அறியாமல் அவளது இதய கதவுகள் திறந்து ஸ்ரீதரின் வசீகரமான உருவத்தை தன்னுள் புகுத்தி சிறைப்படுத்தி கொண்டிருந்தன. அலுவலகத்திலும் சரி வீட்டில் வேலைகள் நெட்டி முடித்த பொழுதும் சரி அவளுக்கு அலுப்பே தட்டவில்லை. இதற்கு முன்பு அவளது மனம் சதா இரும்பு போல கனத்து கொண்டிருக்கும். ஆனால் ஸ்ரீதரை கண்ட பிறகு மனதிலிருந்து பாரம் இறங்கி இறகு போல லேசாக இருந்தது. மனதில் மகிழ்ச்சி பிரவாகம் எடுத்து பொங்கியதால் வேலைகளை மாயமாய் செய்து முடித்தாள். இரவில் அனைவருக்கும் சப்பாத்தி தக்காளி தொக்கை பரிமாறி முடித்துவிட்டு தட்டில் 2 சப்பாத்திகளை வைத்துக் கொண்டு சாப்பிட அமர்ந்தாள். சப்பாத்தியை தக்காளி தொக்கில் தோய்த்து வாய்க்குள் திணித்து கொண்டவளுக்கு திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. விஆர் ஹாஸ்பிட்டலுக்கு நாளை போன் செய்து அந்த சிறுவன் கண்விழித்து விட்டானா என்று விசாரிக்க வேண்டும் என்ற அவள் எழுந்தது. சே, என்ன இது? இதற்கு முன்பு பல தடவை நான் ரத்த தானம் அளித்திருக்கிறேன். ரத்தம் கொடுத்ததோடு என் கடமை முடிந்து விடும். அதை மறந்து விடுவேன். இந்த சிறுவனை பற்றி நான் விசாரித்தால் ஸ்ரீதர் என்ன நினைத்துக் கொள்வார்? அவர் கொடுத்த செக்கை நான் கை நீட்டி வாங்காமல் வெடுக்கென்று பேசிவிட்டு வந்திருக்கிறேன். எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை சார் என்று கூறிவிட்டு மீண்டும் நலம் விசாரித்தால் என்ன நினைப்பார்? இது தப்பு. அதிலும் அடிக்கடி நான் அவரை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னையும் அறியாமல் என் மனதில் அவருக்கு இடம் கொடுத்து விட்டேனா? நான் ஒரு அனாதை பெண். பெரியப்பாவின் வீட்டில் அகதியை போல அண்டி வாடும் அபலை பெண். ஸ்ரீதர் பிரபல தொழிலதிபர், கோடீஸ்வரர். எனக்கும் அவருக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாதே. என் தோற்றமே நான் ஒரு ஏழை என்பதை அவருக்கு காட்டி கொடுத்து விட்டதே. அதனால் தானே பரிதாபப்பட்ட செக்கை நீட்டினார். இந்த ஏழையை அபலையை அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் பெரிய கோடீஸ்வரர் என்று தெரிந்திருந்தும் இந்த பேதை மனம் அவரை விரும்பி தொலைத்து விட்டதே. இருக்கும் கவலை போதாதென்று இதென்ன மன கஷ்டம்? இந்த ஒரு தலைக்காதலால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி அவரை நினைப்பதே தவறு அல்லவா? மனதில் ஜனித்த காதல் காணல் நீர்தான். மனதை இழுத்து கட்டுக்குள் அடக்கிறாள். வாய்க்குள் திணித்து கொண்ட சப்பாத்தி தொண்டைக்குள் இறங்க மறுத்து புரட்சி செய்தது. வயிற்று பசி அவளை கிள்ளி எடுத்தது. ஆனாலும் சாப்பிட மனம் இருக்கவில்லை. கைகளை கழுவிக்கொண்டு சற்றென்று எழுந்து கொண்டாள். சிங்கிள் பாத்திரங்களை தேய்த்து அலம்பி அடுப்பு மேடையை நன்கு சுத்தப்படுத்தி விட்டு பாயை விரித்து படித்தாள். தண்ணீருக்குள் அமிழ்த்தப்படும் பொழுது குபீரென்று எம்பி எழுவது போல மீண்டும் ஸ்ரீதரின் ஞாபகம் எழுந்து அவளை ஆக்கிரமித்தது. இதென்ன பைத்தியக்காரத்தனம்? இன்று எனக்கு என்ன ஆகிவிட்டது? என் மனம் ஏன் புத்தி கெட்டு அலைகிறது? இந்த காதலை கை கொடுவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் என் உள்ளம் ஸ்ரீதரையை நினைத்து பார்க்கிறதே. நல்ல குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு இது அழகில்லையே. தெரிந்தோ தெரியாமலோ என் மனம் அவரை விரும்பிவிட்டது. இனி அதை மாற்ற முடியாது. காலமெல்லாம் அவரை நினைத்துக் கொண்டே வாழ்ந்து விட வேண்டியதுதான். என் காதல் ஆத்மார்த்தமானது, பவித்திரமானது, உன்னதமானது. அதில் எந்த மாற்றமும் இல்லையே. மடை திறந்த வெள்ளமாய் விழிகளிலிருந்து வழிந்த கண்ணீரை முந்தானையால் துடைத்துக் கொண்டாள். விடி விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் அந்த டைரியை புரட்டி மனதில் உள்ளதையெல்லாம் வார்த்தைகளாக எழுத்தில் வடித்தாள். அவளுக்கென்று பெற்றவர்களோ உற்ற தோழிகளோ யாரும் இல்லை. மனதில் இருந்த ஆதங்கத்தை யாரிடமும் வெளிப்படையாக சொல்ல முடியாதே. டைரி தான் அவளுக்கு வடிகாலாக இருந்தது. அவள் டைரி எழுதி கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி நேரத்தில் டெலிபோன் சத்தம் அலறியதும் சட்டென்று டைரியை மூடி தலையணிக்கல் அடியில் வைத்தாள். இந்த நேரத்தில் யாராக இருக்கும்? ரிசீவரை எடுத்து பேசினால் அதற்கும் அர்ச்சனை கிடைக்கும். போர்வை இழுத்து தலைவரை போர்த்தி கொண்டு படுத்துக் கொண்டாள். ஹலோ. மரகதத்தின் குரலில் தூக்க கலக்கம் அப்பட்டமாய் தொனித்தது. யார்? அழகசுந்தரமா? பேரை கேட்டுமே பெரியம்மாவின் தூக்கம் பஞ்சாய் பறந்து விட்டது. என்னப்பா இந்த நேரத்துல என்றவள், கொஞ்சம் பொறு அழகு, அவள் தூங்கிட்டாளான்னு பாத்துட்டு வந்துடுறேன்
ரிசீவரை மேசையில் ஒரு கழித்து வைத்துவிட்டு மெல்ல நடந்து வந்தாள் மரகதம். அந்த இரவின் நிசப்தத்திலும் மரகதத்தின் குரல் தெளிவாய் காதில் விழுந்தது. வைஷ்ணவியின் இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. உள்ளூர திகிலும் பயமும் ஊறின. விடுவிளக்கு மஞ்சளான ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. போர்வையை தலைவரை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்த வைஷ்ணவியின் மீது மரகதத்தின் பார்வை படிந்தது. சிறிது நேரம் நின்று கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்ல திரும்பி நடந்து சென்றாள். வைஷ்ணவிக்குள் ஒரு எச்சரிக்கை மணி ஓங்கி அடித்தது. நெஞ்சு படப்படவென்று அடித்துக் கொண்டு மூச்சை திணறடிச்சது. அழகு சந்தத்துடன் இந்த இரவு நேரத்தில் அப்படியே ரகசிய பேச்சு பேசுகிறாள் மரகதம். அவன் எதற்கு இந்த நேரத்தில் பெரியம்மாவுக்கு போன் செய்ய வேண்டும்? நான் தூங்கிவிட்டானா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டு போகிறாளே பெரியம்மா. பீடிகை பலமாகத்தான் இருக்கிறதே. பெரியம்மா நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்தால் எனக்கு பெரிய வேற்று வைக்கும் சதி நடக்கிறதோ? அழகு சுந்தரம் யாரும் இல்லாத நேரத்தில் அன்று வீட்டுக்கு வந்து என்னிடம் வம்பு பேசினானே, அன்று அவன் சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? குடித்து விட்டு போதையில் ஏதோ உளறிவிட்டான் என்றல்லவா என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். பெரியம்மா அழகு சுந்தரத்துடன் சேர்த்து கூட்டு சதியும் செய்யும் விவரம் எல்லாம் பெரியப்பாவிற்கு தெரிந்திருக்க வேண்டுமே. அழகு சுந்தரத்திற்கு என்னை இரண்டாம் தரமாக கட்டி வைக்க பார்க்கிறாளே பெரியம்மா. குழந்தை இல்லை என்கிற காரணத்தால் முதல் மனைவி ஒதுக்கிவிட்டு எனக்கு தாலி கட்ட விட துடிக்கிறானே அந்த பொறுக்கிற ஆஸ்கள். ஓரகத்தியின் மகள் அனாதை, அவளை தட்டி கேட்க ஆளில்லை என்கிற தைரியத்தில் என்னை பாழும் கிணற்றில் தள்ளிவிட துணிந்து விட்டாளே பெரியம்மா. என் மனதில் சிறிதற்கு இடம் கொடுத்த பின்பு இனி நான் யாருக்கும் கழுத்தை நீட்ட முடியாது. மனதில் ஒருவனை வைத்துக் கொண்டு இன்னொருவனிடம் குடும்பம் நடத்த என்னால் முடியாது. இந்த இக்கட்டத்திலிருந்து எப்படியாவது தப்பித்து விட வேண்டுமே. இந்த நேரத்தில் திருட்டுத்தனமாக அப்படி என்னதான் பேசிக் கொள்கிறார்கள்? வைஷ்ணவி போர்வையை கழுத்து வரை இறக்கினாள். காதை நன்கு தீட்டிக் கொண்டாள். என்ன அழகு! சரி, நீ கவலைப்படாதே. அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னது? அவ கண்டிப்பா உனக்குத்தான். எப்படின்னு கேக்குறியா? வனியோட வாழ்க்கையை தட்டி பறிக்க பார்த்தா. நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம் இல்லையா? அந்த குற்ற உணர்வு அவளுக்கு ரொம்பவே இருக்கு. பெத்த மகள் மாதிரி கண்ணுக்குள்ள வச்சு நான் அவளை வளர்த்திருக்கேன். என் வார்த்தையை அவ மீறவே முடியாது. ஏன்னா அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ என் பொண்ணுக்கு கரையேறதுக்கு உதவுறன்னு சொல்லிட்ட. வரதட்சணை பணம், சீர் சனத்தி, கல்யாண செலவுன்னு அத்தனையும் தந்து இந்த அத்தை பொண்ணுகளை கரையேற்றி விடுறேன்னு வாக்கு தந்திருக்க. அந்த அனாதை கழுதியை கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கிட்டேன். அதுக்கு பிரதிபகாரமா அனிதாவோட வளமான வாழ்க்கைக்காக அவ உன்னை கல்யாணம் செய்துகிட்டே ஆகணும்னு சொல்லிட போறேன். அவளுக்கு நன்றி உணர்ச்சி நிறையவே உண்டு. இல்ல, அவ சம்மதிச்சிருவா. லட்சமா சம்பாதிச்சு வச்சிருக்க. உன்னை கட்டிக்கிட்டா மகாராணி மாதிரி அமோகமா வாழலாமே. இந்த அனாதைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? சரி சரி பேசிடுறேன். அழகு, நீ எனக்கு அண்ணன் பையன்தான். நான் உனக்கு அத்தை தான், மறுக்கல. தாயும் பிள்ளையமா இருந்தாலும் வாயும் வரும் வேற வேற இல்லையா? காரியம் ஆனதும் நீ கொடுத்த வாக்கி காப்பாத்த தவறிட்டா நான் என்ன பண்றது? இல்ல, இது கலிகாலம் அழகு. நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. எனக்கு ஒரு சேஃப்டி வேண்டாமா? நான் சொல்றது கேளு. வனிதாவையும் அனிதாவையும் கரையேற்றியே தீரணும் இல்லையா? அவங்க கல்யாணத்தப்போ நீ தரேன்னு சொன்னதை முன்கூட்டியே தந்துட்டா எனக்கு நிம்மதியா இருக்கும் இல்லையா? சரி, நீ ரொக்கத்தை என் கையில கொடுத்ததும் அடுத்த நிமிஷமே அவகிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அவளுக்கு யோசிக்க கூட டைம் தரக்கூடாது. தடபடலாம் கல்யாணத்தை நடத்திடணும். சாச்சா, அப்படிலாம் அவ போயிட மாட்டான். நீ கந்து விட்டிக்கு விடுறவன். உன் கைவசம் ஒரு ஆட்படியே இருக்கு. அதெல்லாம் தாண்டி அவ ஓடிட முடியுமா என்ன? நீ பணத்தை எனக்கு கொடுத்த மறுநாளே அவ உனக்கு மனைவி ஆயிடுவா. போதுமா? சரி, அந்த மல்லடியை நீ என்ன பண்ண போற? இத்தனை நாளா அவளை அடிச்சு திருத்தாம அழகு பார்த்துட்டு இருந்தியா? அவ அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போறியா? சரி, ஒரு இஷ்டம். அப்புறம் விழுப்புரத்துக்கு போயிட்டு உடனே திரும்பிப்பியா அழகு? சரி, நாளைக்கு ராத்திரி 7:30 உன் வீட்டுக்கு வரவா? இல்ல, இங்க வர வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். ஒரு பிரச்சனையும் வராது. எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். சரி, வச்சிரு. ரிசீவரை டொக்கென்று வைத்து சத்தம் கூட மிக தெளிவாக கேட்டது. இவளும் பெண் தானே, 2 பெண்களை பெற்ற தாய் தானே. கொஞ்சம் கூட ஈவு இரக்கமே இல்லாமல் அழகு சுந்தரத்தின் மனைவியை அடித்து துரத்தி விட சொல்கின்றாளே. மலடி என்று பட்டம் வேற கொடுத்தாகிவிட்டது. அனிதாவை கரையேற்றுவதற்குரிய கணிசமான தொகையை அழகு சுந்தரம் தரப்போகிறான் என்றாலும் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. அதனால்தான் என்னை அவனுக்கு 2ஆம் தரமாக கட்டி வைக்க பார்க்கிறாள். அழகு சுந்தரத்தை கட்டிக்கொண்டால் மகாராணி மாதிரி அமுகமாக வாழலாம் என்கிறாளே பெரியம்மா. அனிதாவையும் அவனுக்கு கட்டி வைக்க வேண்டியதுதானே. பெரியப்பாவுக்கு இந்த விவரம் அனமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால்தான் அழகு சுந்தரத்தை இங்கே வர வேண்டாம் என்கிறாள். அப்படியே இந்த திட்டம் பெரியப்பாவுக்கு தெரிந்தாலும் அவரால் என்ன செய்து விட முடியும்? 2 மகள்களின் வருங்கால வாழ்வுக்காக அவரும் வாய்மூடி மௌனமாக இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்ன செய்ய போகின்றேன் நான்? கேள்விக்குறி பூதாகரமாக கண்முன்னே வளர்ந்து வைஷ்ணவியை மிரட்டியது. ஒரு வழியும் புலப்படாமல் மனதை சூன்யம் கவ்விக்கொண்டே இருந்தது.
தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தான் ஸ்ரீதர். பாவம் வைஷ்ணவி வியர்க்க பெருவிற்க ஓடி வந்து ரத்த தானம் அளித்து சந்தீப்பின் உயிரை காப்பாற்றினாள். அவளது மனித நேயத்திற்கும் மனிதாபிமானத்திற்கும் மதிப்பு அளிக்காமல் செக்கை கொடுத்து அவளை ஏழ்மையை சுட்டிக்காட்டி விட்டேனே. அவள் என்னை என்னவென்று நினைப்பாள்? ஸ்ரீதரின் மனசாட்சி ரம்பமாய் அழுத்துக் கொண்டிருந்தது. என்ன மனிதன் நான்? அவள் பெயர் மட்டும்தானே எனக்கு தெரியும். அவள் யார், எங்கு வேலை செய்கின்றாள், அவளது குடும்ப பின்னணி என்ன என்று எதையும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டேனே. அவளது முகவரியையோ அல்லது வேலை பார்க்கும் நிறுவனத்தின் பெயரையோ அறிந்து கொள்ளாதது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்! பார்த்த முதல் நாளிலேயே என் மனதை திருடிச் சென்ற தேவதை அவள். எத்தனையோ அழகுகளை நேரில் சந்தித்திருக்கின்றேனே, யாரையும் கிட்டவே நெருங்க விட்டதில்லையே. அந்த அன்பு தேவதையை, கருணை மனம் கொண்டவளை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிட்டுமா? அவளை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டால் அவளிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். என்னை அவள் மன்னிப்பாளா? என் மனதில் அவளுக்கு இடமளித்து விட்டேன் என்று கூறினால் என்னை ஏற்றுக்கொள்வாளா? அதெப்படி என்னை அவள் ஏற்றுக்கொள்வாள்? முதல் சந்திப்பிலேயே மனக்கசப்பை ஏற்படுத்தி விட்டேனே, அவள் மனதை புண்படுத்தி விட்டேன். சரி, நடந்தது நடந்துவிட்டது. காலத்திற்கு எந்த புண்ணையும் ஆற்றும் சக்தி உண்டு என்று பெரியவர்கள் கூறுவார்கள். அவள் கருணை உள்ளம் கொண்டவள், மனமிறங்கி மன்னித்துவிடுவாள் என்று நம்பிக்கை இருக்கிறது. அவளே என் மனைவியானால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இது சாத்தியப்படுமா? அந்த அளவுக்கு நான் அதிர்ஷ்டசாலியா? கடவுளை, இப்படி ஒரு தேவதையை அனுப்பி சந்திப்பை மீட்டு கொடுத்திருக்கேன். மீண்டும் அவளை சந்திக்கும் பாக்கியத்தையும் கொடு. வைஷ்ணவியே இந்த வீட்டின் மருமலாக அடியெடுத்து வைத்தால் பாலைவனமாக வறண்டிருக்கும் எங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக சோலைவனமாக மாறும். லட்சோப லட்சம் அன்பு மலர்கள் பூத்து குலுங்கி மனம் பரப்பும். சந்திப்பிற்காக, எனக்காக, அப்பாவிற்காக, இந்த குடும்பத்திற்காக எந்த பிரார்த்தனையும் வலித்துவிட வேண்டுமே. என் வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாயா பகவானே, மனமுருக வேண்டிக் கொண்டான் ஸ்ரீதர். சந்தீப்பை ஐசியூவிலிருந்து அறைக்கு மாற்றி விட்டிருந்தார்கள். அப்பா, நீங்க வீட்டுக்கு போங்க, பிபி மாதிரி போட்டுக்கிட்டு படுங்க, பாவம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்களே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு காலையில வாங்கப்பா என்று வற்புறுத்திய பொழுது கவலை அப்பிய முகத்தோடு ஏறிட்டார் சிவானந்தம். எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கான் அந்த வைஷ்ணவி. அவளோட அட்ரஸ் தெரிஞ்சவளாக வீட்டுக்கு போய் நன்றி தெரிவிச்சுட்டு வரலாம். ரத்த தானம் செய்துட்டு வந்த உடனே நம்ம நன்றி தெரிவிச்சோம் இல்லைங்கள, ஆனா எனக்கு என்னமோ திருப்தியா படல, அதான். அதற்கு பின்பு அவர் கிளம்பி விட்டிருந்தார். சார், மருந்து ஊசிகளின் மயக்கத்துல குழந்தை அசந்து தூங்குறான். இன்னும் 3 மணி நேரத்துக்கு எழுந்திருக்கவே மாட்டான். நாங்க அவனை கவனிச்சுப்போம், நீங்க வேணா படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று ஸ்டாஃப் நர்ஸ் வற்புறுத்தியதால் அரைமனதுடன் படுக்கையில் சாய்ந்தான் ஸ்ரீதர். ஆனால் தூக்கம் வருவதற்கு பதிலாக வைஷ்ணவியை பற்றிய நினைப்புதான் அவனை சுற்றி சுற்றி வந்து வதைத்தது. இதென்ன மாயம்? நேற்று வரை அவள் யாரோ, நான் யாரோ. ஆனால் அவளை சந்தித்த மறுகணத்திலேயே அவள் என் உணர்வுகளோடு உள்ளத்தோடு ஒன்றி இரண்டர கலந்து விட்டாளே. பெற்றவர்களை இழந்தவள் நான் என்றாளே, பாவம். அப்படியென்றால் இவள் யாருடைய பராமரிப்பில் இருக்கிறாள்? ஒருவேளை விடுதியில் தங்கி வேலை பார்க்கும் பெண்ணோ? பிளட் டோனர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து போன் வந்ததும் லீவ் போட்டு ஓடி வந்தேன் என்றாளே. அடடா, பிளட் டோனர்ஸ் அசோசியேஷனுக்கு போன் செய்து விசாரித்தால் இவளது முகவரி கிடைத்து விடுமே. ஸ்ரீதருக்கு பொடி தட்டியதும் படக்கென்று எழுந்து அமர்ந்தான். நெஞ்சிற்குள் ஐஸ்கிரீம் மழை ஜிலு ஜிலுவென்று வழிந்தோடியது. கிணற்றிலிருந்து நீரை இறைத்து தோட்டச் செடிகளுக்கும் மரங்களுக்கும் ஊற்றிவிட்டு அழுப்புடன் உள்ளே வந்த வைஷ்ணவியின் அருகே வந்தாள் மரகதம். என்ன வைஷ்ணவி, செடிகளுக்கு தண்ணி ஊத்திட்டு வந்தியா? பாவம், களைச்சு போயிட்டியே. இனிமே நீ தண்ணி இறைக்க வேண்டாம், மோட்டார் தண்ணியை விட்டா போச்சு. வர வர மெலிஞ்சிட்டே போறியே, நல்லா சாப்பிட வேண்டாமா? வயசு பொண்ணு. அவளது முகத்தில் அரும்பியிருந்த வியர்வை முத்துக்களை பாசத்துடன் துரைத்து விட்டாள் மரகதம். வைஷ்ணவியின் அகன்ற விழிகள் திகிலுடன் மேலும் விரிந்தன. அனிதாவோட தோழிக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அனிதாவும் வனிதாவும் கிளம்புறாங்க, அப்படியே சாப்பிட்டு வந்துருவாங்க. நான் எங்க அண்ணா வீட்டுக்கு போறேன், நானும் சாப்பிட்டு வந்துடுவேன். நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பெரியப்பாவுக்கும் உனக்கும் டிஃபன் நீ செய்துவிட்டா போதும், சரியா வைஷ்ணவி? சரிங்க பெரியம்மா. தோட்டத்தில் பந்தலில் படர்ந்திருந்த மல்லிகை கொடியிலிருந்து மொட்டுக்களை ஏற்கனவே பறித்து வைத்திருந்தாள் வைஷ்ணவி. தூரத்து தூணூரம் சாய்ந்து அமர்ந்து பூ தொடுக்க ஆரம்பித்தாள். ஜோடி முட்டுக்களை எடுத்து நாரை லாபகமாக விரல்கள் சுழற்றின. புன்னகை பூத்த முகத்துடன் கண்ணிமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்து விட்டு மெல்ல நடந்து சென்றான் மரகதம். வனிதாவும் அனிதாவும் பலத்த மேக்கப்புடன் பளபளக்கும் சேலை அணிந்து கொண்டு வெளியேறி விட்டிருந்தனர். பூச்சரத்தை சாமி மாடத்தில் இருந்த அம்மன் படத்திற்கு சாற்றிவிட்டு கண்மூடி தியானித்தாள் வைஷ்ணவி. அழகு சுந்தரத்தின் வீட்டிற்கு பெரியம்மா கிளம்பி விட்டாள் என்பது புரிந்தது. ரகசியமாய் காயை கச்சிதமாக நடத்துவதில் அவள் பல கில்லாடியாகத்தான் இருக்கிறாளே. அழகு சுந்தரம் தனக்கென்று ஒரு ஆள் படையை வைத்திருக்கிறான். இந்த இக்கத்திலிருந்து எப்படியாவது என்னை காப்பாற்று தாயே. முதுகு குலுங்க மௌனமாக கண்ணீர் உகுத்தவளின் தோலை ஒரு கரம் படிந்தது. திருக்கிட்டு திரும்பி பார்த்தாள் வைஷ்ணவி. பீதி படர்ந்த முகத்துடன் பெரியப்பா சண்முகம் நின்று உணர்ந்தார். வைஷ்ணவி வாசக்கதவை தாழ்பால் போட்டு வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் சொன்னபடியே செய்தாள். உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலமா, ஆனா சொல்லி ஆகணும்.
உன் பெரியம்மா குணம் கெட்டவதான். ஆனா இந்த அளவுக்கு பேராசிக்காரியா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலாமா? நேத்து ராத்திரி அவ அழகு சுந்தரத்தோட பேசிட்டு இருந்ததை தற்செயலா நான் கேட்டுட்டேன். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அழகு சுந்தரத்துக்கிட்ட பணம் வாங்குறதுக்கு தான் இப்ப அவ கிளம்பி போயிருக்கா. அந்த பணத்தை அழகு எதுக்கு தரான்னு தெரியுமா அம்மா? மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவதற்குள் அவர் திணறி போனார். வார்த்தைகள் அகப்படாமல் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடின. மனைவி மரகத்தின் அடாத செயல் அவருக்கு பெரித்த தலைக்குழந்தையை ஏற்படுத்தி விட்டிருந்தது. பெரியப்பா, நானும் நேத்து நைட்ல அவங்க பேசுறதை கேட்டுட்டேன். எனக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. துக்கம் பந்தாய் எழும்பி அவளது தொண்டையை அடைத்துக் கொண்டது. எவ்வளவு பெரிய ஆபத்து காத்திருக்கு தெரியுமா வைஷ்ணவி? நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கியே. உன் பொறுமைக்கும் சகிப்பு தன்மைக்கும் கடவுள் ஒரு குறையும் வச்சிருக்க மாட்டாருமா. ஆனால் இனிமேலையும் பொறுமையா இங்க இருந்தேன்னா தலைக்கு மேல வெள்ளம் போயிடும். கிளம்பு. உன் பெரியம்மாவுக்கு தெரியாம என் சிநேகிதனை தொடர்பு கொண்டு பேசி ஆலோசனை கேட்டேன். அடையாறுல ஒரு நல்ல பெண்கள் விடுதி இருக்காம். இதோ அந்த முகவரியை குறிச்சு வச்சிருக்கேன் பாரு. ஒரு திண்டு காகிதத்தை நீட்டினார். என் நண்பர் வீட்டிலேயே, நம்ம தூரத்து உறவுக்காரங்க வீட்லயோ உன்னை தங்க வைக்கலாம். உங்க பெரியம்மா லேசுப்பட்டவ இல்ல. அழகு சுந்தரத்தை பத்தி கேட்கவே வேண்டாம். சல்லடை போட்டு உன்னை தேடுவாங்க. அதான் கொஞ்ச காலத்துக்கு ஹாஸ்டல்லயே தங்கிக்கோ. நீ வேலை ஆபீஸ்க்கு 2 வாரம் லீவ் சொல்லிட்டு வெளியே தலை காட்டாம இரு. அமளிதுமளி அடங்கினதுக்கு அப்புறமா நிதானமா யோசிச்சு நாம ஒரு முடிவுக்கு வரலாம். முகவரிக்கு அடியில என் நண்பனோட செல் நம்பர் இருக்கு. கடவுள் நம்மை கைவிடவே மாட்டாருமா. அழாதம்மா, கண்ணை தொடச்சுக்கோ. முக்கியமானதை எடுத்துட்டு வா. உன்னை பஸ் ஏத்தி அங்க சேர்த்து விட்டுட்டு நானும் திரும்பணும். பெரியம்மாவுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. சீக்கிரம், துரிதப்படுத்தினார் பெரியப்பா. சிறு பையில் 3 புடவைகள், ரவிக்கைகள் இத்தியாதி. ஹேண்ட் பேக்கில் டைரியும் கந்தசஷ்டி கவசமும் அம்மன் ஸ்தோத்திர புத்தகமும் இடம்பெற்றின. ரொம்ப நல்லதுமா. நிறைய லக்கேஜ் இருந்தா கண்டிப்பா இப்பவே பிடிபட்டுருவோம். அந்த பையன் என்கிட்ட குடும்பம். அவங்க அப்பாவையும் அம்மாவையும் மாடசீகமா வளர்ந்துட்டு கிளம்பு வைஷ்ணவி. இந்தா, இதுல 3500 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. தைரியமா இருக்கணும். நல்லதே நடக்கும், நம்புமா. சரியாமா? தம்பி மகளை பார்க்கும் பொழுதே அவரது அடிவயிறு பிசைந்தது. ரத்த பாசத்தில் உடம்பு தந்தி அடித்தது. உள்ளம் பதறியது. நம்மை நம்பி வாழ வந்த பொண்ணு, அதுவும் அழகான இளம் பொண்ணு, தம்பி மகளை தனியாக நிர்கதியா வீட்டை விட்டு அனுப்பி வைக்கும் பொழுது நிலைமை ஏற்பட்டு விட்டதே. நினைத்து பார்க்கும் பொழுதே உள்ளுக்குள் உலை கொதித்தது. வாங்க பெரியப்பா, நேரமாகுது. தணலில் நின்று கொடுப்பதை போன்று தவித்துக் கொண்டிருந்தாள் வைஷ்ணவி. முன்வாசல் பக்கமா போனோமா, மனசத்தோட சிநேகிதி கண்ல பற்றுவோமேமா. வா, தோட்டத்தை தாண்டி திட்டிவாசல் கதவை திறந்து பின்னாடி சந்த வழியா போயிடலாம். வைஷ்ணவி கிணற்று மேடையை தாண்டி தோட்டத்துக்குள் புகுந்து நடந்த பொழுது பெரியப்பாவின் கையை இறுக பற்றி கொண்டாள். பார்த்து பெரியப்பா, ஜாக்கிரதை. இருமிக் கொண்டே தளர்ந்த நடையுடன் வந்தவரை பார்க்கவே பாவமாக இருந்தது. பின்பக்கத்து சந்த வழியாக நடந்து மெயின் ரோட்டை அடைவதற்குள் இருவரும் வியர்த்து வழிந்தார்கள். பஸ் ஸ்டாப்பில் நின்ற போது கிளியுடன் திரும்பி பார்த்தா சண்முகம். பதற்றமும் பயமும் வைஷ்ணவியை பந்தாடின. பெரியப்பா, அதோ பஸ் வருது, நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். பாவம், இருமி உங்க தொண்டையே புண்ணாக இருக்கும். நேரத்துக்கு மாத்திரை சாப்பிடுங்க பெரியப்பா, சரியா? படபடத்தால். இந்த இக்கட்டான நிலையிலும் என் மீது எவ்வளவு அக்கறை, பாசம். ஹாஸ்டல் வாசல்ல என் நண்பன் குருமூர்த்தி இருப்பான். அட்ரஸ் பத்திரம், ஜாக்கிரதையா இருமா. தழுதழுத்தார் சண்முகம். சரி பெரியப்பா, வரேன். சட்டென்று பஸ்ஸில் தன்னை தீர்த்து கொண்டாள் வைஷ்ணவி. ஜன்னல் வழியை எட்டி பார்த்து கையை அசைத்தாள். நான் குருமூர்த்திக்கு போன் செஞ்சு தனியா வந்த விவரத்தை சொல்லிடுறேன். வயிற்றை எக்கி குரல் கொடுத்தார். நீர் திரையிட்ட விழிகளோடு தலையாட்டி விடை பெற்றாள் வைஷ்ணவி. அழுகை முட்டி கொண்டு வந்தது. கண்களை சிமுட்டி பொங்கிய கண்ணீரை சிரமப்பட்டு உள்ளே எடுத்துக் கொண்டாள். பெற்றோர்களை இழந்த அனாதை நான். இதனால் வரை பெரியப்பாவின் நிகழில் சகல சித்திரவதைகளையும் பொறுத்து கொண்டு அடைக்கலமாய் அண்டி வாழ்ந்தேன். இப்பொழுது அங்கும் ஒரு ஆபத்து வந்துவிட்டது. இந்த பரந்த உலகில் எனக்கென்று ஆதாரம் கரம் நீட்ட யாரும் இல்லையே. என் நிலைமையை இந்த எந்த இளம்பெண்ணிற்கும் ஏற்படவே கூடாது. இன்னும் சிறிது நேரத்தில் அவளது வாழ்க்கை தடமே முற்றிலும் மாறிவிடப் போகின்றது என்பதை அவள் எவ்விதம் அறிவாள்? அடையாறு பேருந்திலிருந்து மெல்ல உதிர்ந்தாள் வைஷ்ணவி. பேருந்தில் தன்னுடன் சேர்ந்து பயணித்த அந்த நடுத்தர வயது பெண்மணியிடம் துண்டு காகத்திலிருந்த முகவரியை காட்டி விசாரித்து வைத்திருந்தாள். ஆட்டோவில் ஏறினால் சுலபமாக சென்று விடலாம் தான். ஆனால் இரவு நேரத்தில், அதுவும் அழகான இளம்பெண்ணாக இருப்பவள் தன்னந்தனியாக ஆட்டோவில் பயணிக்க மிகவும் பயமாக இருந்தது. ஆட்டோக்காரன் மோசமானவனாக இருந்து விட்டால் பெரிய விபத்தாயிற்றே. பலவும் எண்ணியபடி ஓட்டமும் நடையுமாக நடக்க ஆரம்பித்தாள். மெயின் ரோட்டிலிருந்து பிரிந்து சென்ற நீண்ட தெருவில் இறங்கி நடந்து அந்த வளைவில் திரும்பினாள். படுவேகமாக வந்து கொண்டிருந்த காரை கண்டு அதிர்ந்து பதறினாள். பதற்றத்தில் அவளது உடம்பு கிடுகிடுவென்று நெருங்கியது. அதிர்ச்சியிலும் பயத்திலும் கண்கள் சொருக மயக்கத்திற்கு மூழ்கினாள். கவலையும் திகிலும் அவளை ஆட்டி படைத்ததால் அன்று முழுவதுமே அவள் சாப்பிடவே இல்லை.
பச்சை தண்ணீர் பல்லில் படாததாலும் திடீர் அதிர்ச்சியாலும் மயக்கமடைந்து சரிந்து விழுந்தாள். நல்ல வேளையாக கண்ணிமைக்கும் நேரத்தில் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் ஸ்ரீதர். சிவானந்தம் தனது குடும்ப மருத்துவரை வற்புறுத்தி அன்று காலையில் சந்தீப்பை வீட்டிற்கே கொண்டு வர ஏற்பாடு செய்து விட்டிருந்தார். ஸ்பெஷலிஸ்டுகள் வீட்டிற்கே வந்து சிகிச்சை அளித்தனர். குழந்தையை அருகிலிருந்து கவனிப்பதற்கு திறமை வாய்ந்த நர்சுகள் நியமிக்கப்பட்டிருந்தனர். குடும்ப மருத்துவர் குழந்தைக்கு ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து முடித்ததும் அவரை தனது காரில் ஏற்றிக் கொண்டு அவரது வீட்டில் இறக்கிவிட கிளம்பி இருந்தான் ஸ்ரீதர். அந்த வளைவில் திரும்பி வந்த அந்த இளம் பெண்ணை பார்த்ததுமே திருக்கிட்டான். இவள் வைஷ்ணவி தானே? இல்லை, சதா நான் அவளை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதால் இந்த பெண்ணின் முகம் வைஷ்ணவியை போல தோற்றமளிக்கிறதோ? கனப்பொழுதில் அந்த எண்ணம் தோன்றி மறைந்தது. சமவேசமாக சரக்கென்று பிரேக் போட்டு காரையும் நிறுத்தினான். மயிரிழையில் வைஷ்ணவி தப்பிவிட்டாள் என்று தெரிந்ததும் நிம்மதி பெருமூச்சு விட்டான் ஸ்ரீதர். பயப்பட தேவையில்லை ஸ்ரீதர், இந்த பொண்ணும் எதிர்பாராத அதிர்ச்சியில தான் மயங்கியிருக்கா. குடும்ப மருத்துவரின் வார்த்தைகள் கனன்ற மனத்திற்கு பாலை வார்த்தன. டாக்டர், அவளை நம்ம வீட்டுக்கே கொண்டு போயிடலாம் வாங்க. அவளை குழந்தை வாழ் தூக்குவது போல அள்ளி பின் சீட்டில் கிடத்தினான். அவளது பங்களாவை நோக்கி அந்த கார் சீற்றத்துடன் விரைந்தது. அரை மணி நேரம் நழுவியிருந்தது. சிரமப்பட்டு விழிகளை திறந்தாள் வைஷ்ணவி. பாறாங்கல்லா இமைகள் இன்னமும் கனத்தன. என்னாயிற்று எனக்கு? எங்கிருக்கிறேன் நான்? சுற்றிலும் பார்வையாலேயே வலம் வந்தாள் வைஷ்ணவி. கவலை படிந்த முகங்களுடன் தெரிந்த சிவானந்தமும் ஸ்ரீதமும் அவளது பார்வைக்கு சிக்கினார்கள். ஸ்ரீதரா? நான் அவரது வீட்டுல இருக்கிறேன். இங்கு எப்படி வந்தேன்? ஹாஸ்டலுக்கு போகும் வழியில் மயங்கி விழுந்து விட்டேன் போலும். ஐயோ, பெரியப்பாவின் நண்பர் எனக்காக அங்கே காத்திருப்பாரே. கவலை மனதில் முளைவிட சற்றே நினைந்து கொள்ள எத்தனித்தாள். துவண்டு மீண்டும் படுக்கையில் சரிந்தாள். பட்டினி கிடந்த உடம்பு, அசதி, பலகீனம் எல்லாம் சேர்ந்து அவளை போர்வடைய வைத்தன. மிஸ் வைஷ்ணவி, உடம்பை அலட்டிக்காதீங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க. பதட்டப்படாம மனசு ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. ஓகே டாக்டர். பலத்தை திரட்டி எழுந்து அமர்ந்தாள். டாக்டர் அறையை விட்டு வெளியேறியதும் அவளை தொடர்ந்து சிவானந்தமும் அவளை கனிவுடன் பார்த்துவிட்டு இங்கிதமாக வெளியேறிவிட்டார். ஆவி பறக்கும் இட்லிகளை தட்டில் ஏந்தியபடி வந்த வேலைக்காரி உள்ளே நுழைந்தாள். வைஷ்ணவி, முதல்ல இது சாப்பிடுங்க. சாப்பிட முடிச்சதும் நம்ம பேசலாம். சூடானிய இட்லியை வைத்து வெங்காய சாம்பார் தோய்த்து வாய்க்குள் திணித்துக் கொண்ட பொழுது உண்மையிலேயே மனதில் இருந்த பாரம் இறங்கியது. உரிமையா ஸ்ரீதர் அவளை வைஷு என்று அழைத்ததும் இதமா இருந்தது. உள்ளம் கவர்ந்த காதலின் பங்களாவில் பாதுகாப்பா இருக்கிறோம் என்று நிம்மதி நிலவியது நிஜம். ஆனால் இந்த நிம்மதி நீடிக்காதே. அவர் என்னிடம் என்ன பேச போகின்றார்? ஹாஸ்டலில் சேர்த்து விடும்படி அவரிடமே உதவி கேட்டு விட வேண்டியதுதான். சாப்பிட்டு முடித்ததும் புத்துணர்வும் தெம்பும் கைவர பெற்றவளாய் நிமிர்ந்தாள். சாப்பிட்ட தட்டையும் டம்ளரையும் எடுத்துக்கொண்டு வேலைக்காரி நகர்ந்ததும் சொல்லி வைத்தார் போல உள்ளே நுழைந்தான் ஸ்ரீதர். சற்றென்று எழுந்து நின்றாள் வைஷ்ணவி. குழந்தை நல்லா இருக்கானா? அவன் உடம்புக்கு இப்ப தேவலையா? நலம் விசாரித்தாள். உங்க புண்ணியத்துல ரொம்பவே நல்லா இருக்கான், உட்காருங்க. இல்ல நான் அவனை பாக்கணுமே. இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானா? அவளது கரிசனமும் அக்கறையும் அவனை புல்லரிக்க வைத்தன. வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம் வைஷ்ணவி. ஸ்பெஷலிஸ்ட், ஃபேமிலி டாக்டர், நர்ஸுங்க எல்லாரும் நல்லா ஃப்ரீயா கவனிச்சு வராங்க. வாங்க, அவனை பாருங்க. அவனை பின்தொடர்ந்தாள் வைஷ்ணவி. அந்த பிரம்மாண்ட அறையில் நிம்மதியாய் நிச்சலமாய் உருக்கிக் கொண்டிருந்தான் சந்தீப். அவர்கள் உழைந்துமே 2 நர்சுகளும் நாசுக்காய் வெளியேறினார்கள். பால்வடியும் இன்று பார்த்து நின்று போனார் வைஷ்ணவி. இவனோட அம்மாவை காணோம். அன்னைக்கு கூட அவங்களை நான் பார்க்கலையே. மெல்லிய குரலில் கேட்டியபடியே மிருதுவாக சந்தீப்பின் பாதத்தை வருடினாள் வைஷ்ணவி. வாங்க, அந்த ரூம்கே போயிடலாம். அவனது முகம் திடீரென்று வாடிவிட்டது. குழப்பம் பூசிய முகத்தோடு ஸ்ரீதரை மீண்டும் பின்தொடர்ந்தாள் வைஷ்ணவி. அந்த அறையில் விஸ்வத்தின் ஆளுயர போட்டோவின் மீது சந்தன மாலை சாற்றப்பட்டிருந்தது. இவர்தான் எங்க அண்ணா விஸ்வம் என்று ஆரம்பித்து வத்சலா 1.5 வயது குழந்தையை விட்டுவிட்டு ஓடி போனதிலிருந்து சகலத்தையும் கூறி முடித்தான் ஸ்ரீதர். மை காட், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்திருக்காங்க. கேட்கவே ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்க வேதனையை நான் கிளறி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மதிச்சு உங்க மனசை அழுத்திக்கிட்டு இருந்த விவரத்தை சொன்னீங்களே, நானும் பெரிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் ஸ்ரீதர் என்று பீடிகை போட்ட வைஷ்ணவி ரத்ன சுருக்கமாக தனது விவரங்களை அவனுக்கு தெரிவித்தாள். என்னை ஹாஸ்டல்ல நீங்களே வந்து சேர்த்து விடுறீங்களா ஸ்ரீதர்? முடியாது, என்னால் சேர்த்து விட முடியாது. உன்னையும் அங்க நான் சேர அனுமதிக்க மாட்டேன் வைஷு. என்னது? அவன் உரிமையாய் ஒருமையில் பேசியதை கேட்டதும் திகைத்தி போய் ஏறிட்டாள். சந்தீப் அன்புக்கு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு நல்ல தாயா, என் அப்பாவுக்கு நல்ல மருமகளா, எனக்கு நல்ல மனைவியா இருந்து இந்த குடும்பத்தை நிர்வாகிக்கணும் நீ. இல்ல நான் வந்து அவள் பேசி முடிப்பதற்குள் இடையில் புகுந்தான் ஸ்ரீதர். கொஞ்சம் பொறு வைஷு, நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அன்னைக்கு செக்கை கொடுத்ததுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வத்சலா ஓடி போனதால இந்த காலத்து பெண்கள், இளம்பெண்கள் பணத்தை தான் பிரதானமா மதிப்பாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடவுள் உன்னை என் முன்னாடி அனுப்பி அந்த தவறானது எண்ணத்தை போக்கிட்டாரு. உன்னை பார்த்த மாத்திரத்திலேயே நான் என் மனசை பறிகொடுத்துட்டேன். உன் அட்ரஸை கண்டுபிடிச்சு உன்னை
நேரில் பார்த்து விஷயத்தை சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். பழம் நழுவி பால் விழுந்தது மாதிரி நீ இங்க வரும்படியா சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. ஐ லவ் யூ சோ மச் வைஷு. பனியில் நனைந்த மலர்களை கூடையில் அள்ளி அப்படியே தலையில் கொட்டியது போல இருந்தது. இல்ல ஸ்ரீதர், திக்கி திணறினாள் வைஷ்ணவி. வைஷு, நீயும் என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என்னை திகைச்சு போய் பாக்கற. நீ மயங்கி விழுந்ததும் உன் வீட்டுக்கு தகவல் சொல்றதுக்காக உன் ஹேண்ட்பேக்கை துழாவினேன். டைரி கிடைச்சது. அடுத்தவங்களோட அந்தரங்க சமாச்சாரத்தை படிக்கிறது தப்புதான். ஆனா நீ என் உயிரினும் மேலான தேவதையாச்சே. உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல படிச்சேன். சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிட்டேன்டா. உண்மையை ஒத்துக்கிறதுக்கு உன்னோட சுய கௌரவம் இடம் கொடுக்கல. அப்படித்தானே வைஷ்ணவி? கிசுகிசுப்பான குரலில் பேசினால் உயிரின் வேரை அசைத்து பார்க்கும் கம்பீரமான குரலில் பொலபொலவென்று நொறுங்கி போனாள் வைஷ்ணவி. சோகம் மூலம் பூசிய முகத்துடன் பரிதாபமாக அவளது விழிகளை ஊடுருவியவனை கண்டு நெக்குருகி போனாள். சாரி சாரி. அப்பாடா, உள்ளே வரலாமா என்றபடியே உள்ளே வந்தார் சிவானந்தம். ஸ்ரீதர் கல்யாணமே செய்துக்காம இப்படியே இருந்துருவான்னு பயந்தேன். இங்க மனசுல பாலை வாத்தாப்புல. நீ வந்துட்ட, சந்தோஷமா இருக்குமா? நாளைக்கு காலையில காரை அனுப்பி உங்க பெரியப்பாவை இங்க வரவழைச்சு பேசிடலாம், சரியா? ஸ்ரீதர், என் மருமகளுக்கு எப்படி வேர்த்திருக்கு பாரு. மொட்டை மாடிக்கு அழைச்சிட்டு போ. பௌர்ணமி நிலவை பார்த்து கடலைகள் ஆர்ப்பரிக்கிறதை அவ பார்க்கட்டும். அங்கே காத்து அள்ளிக்கிட்டு போகும், சிரித்தார் சிவானந்தம். சட்டென்று அவரது கால்களில் பணிந்தவளின் சிரத்தை தொட்டு ஆசீர்வதித்தார். ஸ்ரீதரன் நமஸ்கரித்தான். அமோகமா இருங்க. இதுநாள் வரை இருந்த சோகம் நீங்கி நிம்மதி மனதில் குடிபுகுந்தது. மொட்டை மாடி. தூரத்தில் எங்கிருந்தோ எஃப்எம்மிலிருந்து நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாதோ என்று ஜானகியின் குரல் தேனாய் கசிந்து கொண்டிருந்தது. வைஷு, என் மனசே இரண்டு கடந்துச்சு. பௌர்ணமி நிலவா நீ வந்த பிறகுதான் என் வாழ்க்கையிலேயே வெளிச்சம் பிறந்திருக்கு. வைஷு, இன்னமும் நீ என் கிட்ட மனசு விட்டு ஒண்ணுமே சொல்லலையே. அவளது மின்கரத்தை பற்றி தனது கன்னத்தில் பொருத்தி கொண்டான் ஸ்ரீதர். ஐ லவ் யூ சோ மச் ஸ்ரீதர். பௌர்ணமி நிலவு, கடல் அலைகள், சிலு சிலுக்கிற உப்பு காத்து. இன்னைக்கு தான் என் வாழ்நாளையே நான் சந்தோஷமா இருக்கேன். அவளது விழிகளில் ஈரம் படர்ந்தது. இனி உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்க்கவே கூடாது வைஷு. உரிமையாய் அவளை இழுத்து தன் தோளில் சாய்த்து கொண்டான் ஸ்ரீதர்.